மிஸ்ஸஸ் மட்டும் நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனா இனிமேல் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சேர்மனா இருந்தாலும், பிரசிடென்டா இருந்தாலும், அதற்கு மேல மேயரா இருந்தாலும் பெண்கள் உங்களுக்கு 50% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி இந்திய வரலாற்றிலேயே முதல் தலித் பெண் மேயரை சென்னையில் அமர வச்சவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஹேஷ்டேக் மட்டும் அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு படம் வந்திருக்குல்லப்பா இப்போ, அதுல எனக்கு என்ன தெரியுமா காமெடி, உலகத்திலேயே இவங்க எல்லாமே அப்படித்தானே சொல்லுவாங்க, இந்தியான்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக திருட்டு விசிடியால் ரீரிலீஸ் செய்யப்பட்ட படத்திற்கு, எப்படி புரிஞ்சுதா இல்லையா, திருட்டு விசிடியால் ரீரிலீஸ் செய்யப்பட்ட அந்த படத்திற்கு எங்க அண்ணன் படம் நல்லா வரணும், நம்மளை பார்த்து ஜென்சியா நீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா, உங்களுக்கு கொள்கை தெரியுமா, எங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றீங்களே நீங்க, எங்க அண்ணன் படம் நல்லா வரணும்னு மண்டி ஓட்டு நடந்துட்டு இருக்குது ஒரு குரூப். இன்னொரு குரூப் மண்சோறு சாப்பிட்டு இருக்குது. இன்னும் அளவுக்குத்துல பூ மிதிக்கல. எங்க ஊர்ல அதைத்தான் செய்ய வைக்கலாம்னு நான் இருக்கிறேன். பாருங்க, இனி பூ மிதிச்சாதான் உங்க அண்ணன் படம் நல்லா ஓடும். ஏன்னா நம்மளாம் நினைக்கிறோம் படம் இன்னும் டாப்ல ஓடுதாட்டு இருக்குன்னு. அதுல புக் மை ஷோல போய் பாருங்களேன், ஒரு நிமிஷம் எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. கடைசி படம், அதாவது படத்தை, அதாவது என்ன சொல், கெரியருடைய உச்சத்துல இருந்து வந்திருக்கேன் பில்டப் கொடுத்தாருல, படம் ஈயோடுதாம. 2வது நாளே சென்னை தியேட்டர்ல கூடி ஆள் இல்லையாமா. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஆள் அந்த படத்தை பார்க்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு ஆளுக்குலாம் படம் ஓட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு போட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் இருக்காருல்ல, டைரக்டர் இருக்காருல்ல, ஹெச் வினோத் அவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஏன்னா என்ன இந்த நேரத்தில் இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இருந்தாலும் ஒரு ஃபேன் மூமெண்ட் எங்களுக்கு வரும்ல. ஏன்னா எங்க தலை படம், துணிவு படம் எடுத்தது அவருதான், நேர்கொண்ட பார்வை எடுத்ததும் அவருதான். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அப்போ அவர் என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு தெரியுமா, அந்த கதையை நான் சொல்லவே இல்லைங்க, அவரே சொல்லியிருக்காரு. நான் சொன்ன கதையே வேற. ஏன்னா அந்த சொன்ன கதையை அவர் சொல்லிட்டாரு, பெண்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும் கதை, அடுத்தது குழந்தைங்களுக்கு போய் சேரணும், அப்புறம் அரசியல்வாதியை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கணும், அப்புறம் அடுத்தது போலீஸ்காரரை வந்து பாதுகாக்கிற மாதிரி அப்படி ஒரு பிரேவா இருக்கணும். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு 18+ படம் வேணும். கடைசியில சர்டிபிகேட்டே கொடுத்துட்டான், 18+க்கு மேல இருக்கவங்க தான் இந்த படத்தையே பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த வினோத் அவர்கள் சொன்னாரு, 1000 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து நான் கஷ்டப்படுறேன் உங்களுக்காக வரேன்னு சொன்னோன்னு எப்படி இந்த மக்கள் நம்புனாங்கன்னு எனக்கு தெரியல. 2வது, 5 மாசம் நான் விஜய் சாரோட டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு அவரை பத்தி தெரியாத விஷயம் 2 மணி நேரம் படத்தை பார்த்து இந்த மக்கள் எப்படி முடிவு பண்ணாங்க, இவர் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு, இவருக்கு என்ன கவர்னன்ஸ் இருக்குன்னு மக்கள் எப்படி டிசைட் பண்ணாங்கன்னு சொல்லி அவரை வச்சு படம் எடுத்த ஒரு டைரக்டரே சொல்றாருன்னா, ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல டைரக்டர் பெருகிட்டாங்க. அதுவும் ப்ளூ சட்டை மாறனை விட அதிகமா இன்னைக்கு கமெண்ட்ரி கொடுக்குறதுக்கு வந்துட்டாரு. பாத்தீங்கல்ல, நம்ம தலைவர் உண்மையாலுமே கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காங்கிரஸ்காரரோட கூட்டணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எதர்ச்சியா செஞ்ச ஒரு ஸ்டைல். இந்த ஸ்டைல நீங்க செய்யறனால நீங்க மாசா, யோ எங்க சார், எங்களுடைய தலைவர், எங்களுடைய என்னாள் முதலமைச்சர் எங்க ஐயா ஸ்டாலின் 30 செகண்ட்ல செஞ்ச இந்த ஸ்டைல உன் படத்துல நீ கொண்டு வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னா இதுதான் எங்களோட உழைப்பு. சோ அப்படி அந்த ஸ்டைல் செஞ்சாருல்ல, அந்த ஸ்டைல் செய்யறதுக்கு யாருங்க டைரக்ட் பண்ணா? அங்க ஹெச் வினோத் சார் இல்ல, யாரு பண்ணா? அவருக்கு இந்த வயசுல ஒரு ஆசை வந்திருக்கு பாருங்க, ஐயா சபாநாயகர் அவர்கள் யாருமே இல்லாத கடையில யாருக்கியா டீ ஆத்துன அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்ல உட்காந்து, ஆப்போசிட்ல யாரும் இல்ல, உதயண்ணா அப்பவே கிளம்பிட்டாரு. கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சபாநாயகர் ஓ ப்ரொசீட் அப்படின்னாரு. அப்புறம் இப்படி பண்றாரு. எதுக்கு இதை பண்ணாங்கன்னு பார்த்தா படத்துல கொண்டு வர்றதுதான் பண்ணியாயா, அதனால
பண்றாரு? எல்லாரும் போய் ஜனநாயகம் படம் பாருங்க, பார்த்தாதான் மூளை சுறுசுறுப்பா இருக்கும். ஓ, தமிழ்நாட்டு நிலைமை எப்படி போகுது பாத்தீங்களா? இதுல கல்வி அமைச்சரை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது சமண படுக்கையில போய் படுத்துட்டாரு. சார், அவர் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, அவர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல. எங்க அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்ன தெரியுமா பிரஸ் மீட் கொடுத்தாரு? அந்த நீட்டு பத்தி எல்லாம் கேட்கும் போது பள்ளியினுடைய, அதாவது பள்ளி இந்த கல்விங்கிறது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அது இன்னும் கன்கரண்ட் லிஸ்ட்ல, அதாவது ஒத்திசைவு பட்டியலே வரல. ஐயா, நீங்க இன்னும் லைவுக்கே வரல, அது காலங்காலமா ஒத்திசைவு பட்டியல தான் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட நான் நிறைவு செய்யறேன். ஒரு பாடல் வரி வந்துச்சுல்ல, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நாட்லயா படத்துலயான்லாம் இருக்கு. அதான் என் தலைப்பு. அது கொட்டின மாதிரி வந்துடணுமா இல்லையா? இவ்வளோ நேரம் அதாங்க பேசினேன், அதை புரிஞ்சுக்கணும். நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் மீடியால போட்டு கோத்துட்டு போயிட போறாங்க, அப்புறம் நம்மளால எல்லாம் முடியாது. அப்புறம் சிஜே சரணுக்குனாச்சு இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க, நான் கோயம்புத்தூர்காரி, எனக்கு யாரு வர்றது? அதான் வந்துருவீங்களா? வாங்க வாங்க. அதுல ஒரு நீங்க இருக்கீங்க, சட்ட ஆலோசகரை கூட்டிட்டு தான் நாங்க வரோம் கோயம்புத்தூர்ல இருந்து. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. ஆனா செய்யாறு மக்கள் என்ன இருந்தாலும் நந்தினிக்காக வருவீங்கன்னு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. இனி இந்தியாவே நம்ம தான் சார். அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இதுல அந்த ஒரு பாட்டு வரும்ல, அழகா பாடியிருப்பாரு நம்ம எம்ஜிஆர் அவர்கள். நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். அப்படிதான் வரும் அந்த பாட்டு. இவர் எடுத்துக்கிறார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை. என்னையா இது ரீமேக் பண்றதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இல்லையா போகணும்? இது டெட் ஸ்லோல போயிட்டு இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன். நீங்க ஆணையிட்டா அது நடக்கணும் இல்லையா? இல்ல, ஆமாவா இல்லையா? மேகதாது அணையில தண்ணி திறந்து விடணும்னு ஆணையிடுங்க. விவசாய மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், லாக்அப் டெத். என்ன கேட்டீங்க அன்னைக்கு? சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி வேண்டும். இப்ப நாங்க எப்படி கேட்கறது? ரீல்ஸ் வேண்டாம் சிஎம் சார், நீதி வேண்டும். இன்ன தேதிக்கு 3 லாக்அப் டெத் பேசப்பட்டு இருக்கு. அதுக்கு மேல எங்களுடைய சகோதரி சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சூலூர் சம்பவம், பெண்களை இதுவரைக்கும் பாலியல் ரீதியா வற்புறுத்தின அந்த கேஸுகள் மட்டும் 250 பிளஸ்ல போயிட்டு இருக்கு இல்லையா? இதுல ஒரு அமைச்சர் இல்ல, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நான் இப்ப சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க. டயரு ஞாபகம் வந்துருச்சா? லாரி டயரு. ஆமா, அவரு பாவம் ரொம்ப அப்புறாணி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால லாரி டயரை சுத்தி 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 வந்து போட்டோ எடுக்கிறேன். ஆனா உண்மையாலுமே அவர் எவ்வளவு பெரிய மோசமான வேலையை செஞ்சிருக்காரு தெரியுமா? போட்டாங்களா? நம்ம செஞ்சு ஃபாஸ்டியா எப்பவுமே எல்லா எவிடென்ட்டை கையில வச்சுட்டே இருப்போம். ஆனா அவர் என்ன வேலையை தெரியுமா செஞ்சாரு? தன்னோட கட்சியினுடைய நிர்வாகி ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு. அதுக்கு இவரு தான் தலைமை தாங்கியிருக்காரு. யாரு? எம்எல்ஏ சரவணன் அண்ணன் தலைமை தாங்கியிருக்காரு. இத சட்டப்பேரவையில, எப்படி சட்டப்பேரவையில எந்திரிச்சு நின்னு கெத்தா சொல்லி கேள்வி கேட்டது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். பதில் சொன்னீங்களா நீங்க? எப்படியா பின்னாடி திரும்பி, ஏப்பா அந்த பார்ட்டி ஃபண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்களே, ஏப்பா யாருப்பா அந்த சரவணன் எந்திரிச்சு வெளியேப்பா அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? அதை விட கொடுமை என்னன்னா, பிரஸ் மீட் போட்டு அமைச்சர், சிஎம் செல்லு எல்லாத்துக்கும் அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம். கவர்னர் கிட்டயே கொண்டு போய் எனக்கு இந்த மாதிரியான பாலியல் தொல்லை நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பெருமை இந்த தாவே காசுக்கு தான் சேரும். இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப ஆணையிடுங்க, பெண்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு. நடக்குதான்னு பார்க்கலாம். சரி, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மின் கட்டணம் உயர்வு அவ்வளவு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நான் நிறைய செஞ்சுக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி சார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டான்னு
பாட்டு மட்டும் பார்த்து ரீல்ஸ் மட்டும் போடுவீங்க. இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லாரும் நோட் பண்ணீங்களா? சிஎம் சார் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டாரு, அதிகாரிகளை எல்லாம் மாத்திட்டாரு. இனி பாருங்க, ஒரு தப்பு நடந்தா உடனே நாங்க தூக்கிடுவோம். இவங்க எப்படி தெரியுமா தூக்குனாங்க? அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நம்ம ரொம்ப பேசிட்டு இருந்தோம். அதாவது காலையில பெரம்பூர்ல இருக்க ரேஷன் கடைக்கு போய் எப்படி எங்க சிஎம் சார் சக்கரை ஓட்டாரு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த யாரு சிஎம்மும் சக்கரை ஓட்டது இல்லை. எங்க அண்ணன் சேர்மனா இருக்கிறவங்க, கவுன்சிலரா இருக்கிறவங்களே போய் அந்த வேலை தான் செய்வாங்க. ஆனா சிஎம் சார் சிந்தாம செதறாம சர்க்கரையை கொட்டினார். இப்படிதான் வந்துச்சு அன்னைக்கு நியூஸ். ஆனா அன்னைக்கு சாயந்தரம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களை மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்கன்னு யோசிங்க. இதுதான் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது. மாத்தணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த ஐஏஎஸ் அதிகாரி 1500 கோடிக்கு பருப்பு, முட்டை, பாமாயில் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுல 1.5% கமிஷன் அடிச்சிருக்காரு. அதனால மாத்திரம்னு சொன்னாங்க. அது போய் அதுல நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 77 ரூபாய்க்கு தான் பருப்பு வாங்கப்பட்டிருக்கு. உண்மையாலுமே அதுல கமிஷன் அடிக்கவே முடியல. யார் அந்த துறைக்கு அதிகாரியா இருக்கிறா, அமைச்சரா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா வெங்கட்ரமணன். இந்த வெங்கட்ரமணன் யாருன்னு தெரியுமில்ல? வெங்கட்ரமணன் அவர்கள் யாருன்னு தெரியுமா இல்லையா? குட்டி தாடி எல்லாம் வச்சுட்டு இன்னும் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க சார். ஆமா சார், அவங்களுக்கு பாத்ரூம் வசதி கூட இல்ல சார். அப்படிதான் சார் வாங்குவாங்க. அப்ப திமுக ஆட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே சார், அதெல்லாம் அப்படிதான் சார். ஆனா இப்ப வாங்குறது சரிதான் சார் அப்படின்னு சொன்னார்ல அந்த அமைச்சர் தான். அவரு சொல்லியிருக்கிறார், ஏதாச்சும் கமிஷன் கிமிஷன் வருமா அப்படின்னு. எல்லாரும் பயந்துட்டாங்க. இவங்க தான் தொட்டவனையும் விட மாட்டேன், இனி தொட போறவனையும் விட மாட்டேன்லாம் பேசினாரு. ஏதாச்சும் நம்ம மாட்டிட்டோம்னா என்ன பண்றது? இது ஒரு மாதிரியான குரூப்பா இருக்குன்னு எந்த அதிகாரியும் ஒத்துக்கலன்னு தெரிஞ்சோன்ன. ஏன்னா இந்த வெங்கட்ரமணன் அவர்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு? 2021 விஜய் சார் இருக்கார்ல, நம்ம சிஎம் சாரோடைய ஆடிட்டரா இருந்து அவருடைய ஃபைனான்ஸ பெருக்கி கொடுத்துட்டு இருந்தவர். இப்ப அவரோட ஃபைனான்ஸ பெருக்கிக்கணுமா இல்லையா? அதனால ஒத்து வராத, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒத்து வராத அந்த ஐஏஎஸ் ஆபீசரை மாத்தணும், தனக்கு ஒத்து வந்த அதிகாரியை போடணும்னு சொல்லி போய் சிஎம் சார் கிட்ட சொல்லி இன்னைக்கு அந்த மாற்றம் நடந்தது. ஒவ்வொரு மாற்றமும் இப்படிதான் நடக்குது. நல்ல மாற்றம் எதுவும் வரல. அதனால நான் நிறைவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். சிந்தனை செய்யுங்க. சிந்திச்சு வளர்ந்தாதான் ஒரு நாடு நேர்மையாகவும் நல்ல நடைமுறையிலும் இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாரும் கிண்டல் கேலி பண்றாங்கல்ல, திருப்பி கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வரலாறு இருக்கு. அந்த வரலாறு எடுத்து கொஞ்ச நாச்சும் படிங்க. படிக்க தான் யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு பதிலடி கொடுக்க முடியும்னு தெரியும். இப்ப நியூஸ் போட்டாங்கல்ல, இந்த நீட்டை எப்படியாச்சும் மறைச்சிடலான்னு. என்ன நியூஸ் போட்டிருக்காங்க? காவேரிக்கே போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு. ஆமா, சுறா படத்துல போய் எப்படி பண்ணாரோ அது மாதிரி காவேரிக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு. கத்தி படம் ரீரிலீஸ் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அங்க போனோன்னு சொல்லுவாங்க, டம்ளர்ல தண்ணி கொடுப்பாரு. யாரு? நம்ம சிவகுமார் அண்ணன். அங்க சிஎம் சார் இவரு வேண்டாங்க, எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வந்தா மட்டும்தான் நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனா உண்மையாலுமே சொன்ன தேதிக்கு கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் கூட ஜூன் 12ஆம் தேதி தொடர்ந்து 4 வருஷம் விவசாய மக்களுக்கு தவறில்லாமல் அந்த மேட்டூர் அணையை திறந்து வைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர். ஆனா இன்னைக்கு இந்த 2 மாசத்துல 41.13 டிஎம்சி தண்ணி விட்டுருக்கணும் காவேரியிலிருந்து. ஆனா வந்தது என்னமோ 3.44 டிஎம்சி தண்ணி தான். இப்ப கர்நாடகாக்கு இவர் போறாரு. ஏன் போறாரு? இவருக்கு போறதுக்கு முன்னாடி அங்க மழை வந்துருச்சு. அங்க கிருஷ்ணா நதி அப்புறம் இன்னொரு நதியெல்லாம் நம்பி விளையுது அந்த டேம் எல்லாம். இனி மிச்சம் இருக்கிற தண்ணி இவர் கொண்டு வந்தோன்னே எங்க அண்ணன் பாத்தியா எப்படி காத்தா போய் காவேரியிலிருந்து தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க. அப்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த 2 மாசத்துல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி 41.13% டிஎம்சி. உண்மையாலுமே பார்த்தா நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா தண்ணிங்கிறது நம்மளுடைய உரிமை. இதை காவேரி நடுவர் மன்றம், அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதை மீறி அங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா போய் கெஞ்சிட்டு நிக்க கூடாது. திமுக காரனை பார்த்து கத்துக்கோங்க, தட்டி கேட்கணும். சிஎம் சார் தட்டி கேட்கணும். இப்ப கேக்குதா? நாங்களும் தேடிட்டு தான் இருக்கிறோம். எங்க சிஎம் சார காணோம், அவரை பார்த்தா யாராச்சும் சொல்லுங்கப்பா அப்படின்னு. எம்ஜிஆருக்கான அடையாளம் சொன்னாங்க, எடப்பாடி சாருக்கான அடையாளம் சொல்றாங்க. எடப்பாடி சாரை பத்தி நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்.
எடப்பாடி சாருக்கு முன்னாடி யார் அப்படி நின்னா? நீங்க நல்ல வீடியோவை போய் பாருங்க. 2015 தலைவா படம் ரிலீஸ். எங்க அண்ணன் அங்க எங்க ஊர் பக்கம்தான் கொடநாட்டில் இப்படி போய் நின்று, அம்மா அணிலா இருந்து எப்படி ராமரையும் சீதாவையும் சேர்த்து வச்சாங்களோ அந்த மாதிரி உங்களை நாட்டில் நான் ஜெயிக்க வைக்கிறேம்மா, உங்களுக்காக 72 தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்றேம்மா, என் படம் தலைவாவை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு எடப்பாடி சாரையே ஓவர் டேக் பண்ணவர் தான் இன்னைக்கு இருக்கிற சிஎம் சார். அதனால இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எந்த தெளிவும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு மேல இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுவார். உதயண்ண தம்பின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த பையனை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வச்சு அவரை ஏதோ பண்ணணும்னு நினைச்சிங்களே, சேர்ந்து சொல்லலாம். நான் உதயண்ணாவோட தங்கச்சி, மேல கைவை பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லணும் திருப்பி, நம்ம யாரு? உதயன். சத்தம் பத்தாதுங்க, எவனோ கத்திட்டு இருக்கான், கத்தணும், நம்ம பேசணும். இனி பேசினா மட்டும்தான் மேல இருக்கவனுக்கு கேட்கும். அப்படி கேட்கணும். சொல்லுங்க. உதயண்ணாவோட அதுதான் உண்மை. இனி எங்களை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஜென்சிங்கிற படம் உண்மையாலுமே இந்த பசங்க ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் எங்க ஊர் கோயம்புத்தூர்ல பண்ணோம். கோயம்புத்தூரை தாண்டி ஒரு சின்ன தொகுதி மேட்டுப்பாளையத்துல மிகப்பெரிய அளவு எழுச்சியோட இந்த படம் நடந்துட்டு இருக்கு. இது யார் தூண்டியும் வரல, யார் சீண்டியும் வரல, யார் சொல்லி கொடுத்து வரல. யோ, எங்க ரத்தத்திலே இருக்கியா நாங்க திமுகன்னு, அதனால மீண்டு வந்திருக்கோம். இன்னொன்னு சொல்றாங்களே, என்ன வாரிசு ஜென்சின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யோ, என்ன இதெல்லாம் உன் கட்சி மாதிரியா? முந்தா நேத்து பேச்ச மழையில நேத்து முளைச்ச கேளால் மாதிரி. ஏன் எங்க கட்சி எப்படி இருக்கணும், இந்த கட்சி இந்த அளவுக்கு வர்றதுக்கு அதை தாண்டி எங்களை வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய மூத்த முன்னோடிகள், எங்களுடைய தந்தை தாய்க்கு சமமானவர்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா, இன்னைக்கு உண்மையாலுமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவங்களோட சேர்ந்திருந்த ஐயாங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதை விட இதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சேர்மன் சார் ராஜ்குமார் அண்ணன், அதை தாண்டி பாரதி அண்ணன் உண்மையாலுமே நல்லா பண்ணாங்க. திமுக யார் இருந்தாலும் விடாதுங்கிறதுக்கு என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. அண்ணன் கொஞ்சம் ஏதோ சட்ட சிக்கல்ல வர முடியல, ஆனா நேத்துல இருந்து எங்களை ஃபாலோ பண்ணி, தங்கச்சி சரியா வரீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு 6 மணிக்கு அவரை காணோம். ஆனா திமுக கார எந்த நேரத்துலயும் கூட இருப்பான்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சது அந்த பாரதி அண்ணா தான். அவரை நாங்க கூட்டிட்டு வருவோம், உனக்கு என்னவா இருந்தாலும் நாங்க கூட இருப்போம்னு இருந்த இயக்கம் இப்பவும் இருப்போம், இனிமேலும் இருப்போம், எப்பவும் இருப்போம். நல்லா நெஞ்சில விதைச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர் சரியா இருக்கணும். அந்த தலைவர், நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், என்னாலும் எங்கள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் அரியணையில உட்கார வைக்காம எங்களுக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு இந்த இளைஞர் பட்டாளம் சேர்ந்துருச்சு, தீ பரவ ஆரம்பிச்சது. தீ பரவட்டும். சொல்லுங்க. சத்தம் பத்தாது, உங்களுக்கு தெரியாதா? நான் விடமாட்டேன்.